நாள் தொடர்ந்து வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் தற்போது மாநகரின் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. இது பற்றி விவரங்களை களத்தில் இருந்து வழங்குகிறார்கள் எம்முடைய செய்தியாளர்கள் சுப்புராமன், ரேவதி மற்றும் அஜய். சுப்புராமன் வணக்கம். தற்போது சென்னையில நீங்க எந்த பகுதியில இருக்கீங்க? அந்த பகுதியில மழை எப்படி பெஞ்சிட்டு இருக்கு? வணக்கம். தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி சென்னை மெரினா கடற்கரையில் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான பொதுமக்கள் இந்த மெரினா கடற்கரைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன தெரிவித்திருக்கிறது என்றால் இன்றைக்கு, அதாவது தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யும் என்று ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு தமிழகத்தின் 15 மாவட்டங்களுக்கு அடுத்த 3 மணி நேரத்தில் லேசான முதல் மிதமான மழை, இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறது. அதே போல இன்றைக்கு தற்போது சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழையானது பெய்து வருகிறது. இந்த மெரினா கடற்கரையில் கூட லேசான முதல் மிதமான மழையானது பெய்து வருகிறது. இந்த விடுமுறை தினத்திற்காக மெரினா கடற்கரைக்கு வருகை தந்த மக்கள் ஆங்காங்கே அந்த குடைகளில் அவர்கள் ஒதுங்கி நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, அதே போல சிந்தாதிரிப்பேட்டை, மெரினா, பட்டினம்பாக்கம் உள்ளிட்ட பல பகுதிகளில் அந்த மழையானது பெய்து வருகிறது. அடுத்த 3 மணி நேரத்திற்கு 15 மாவட்டங்களுக்கு இந்த லேசான மழை முதல் மிதமான மழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தென்காசி, தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கோயம்புத்தூர், பெரம்பலூர், அரியலூர், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அடுத்த சில மணி நேரத்தில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னையில் இவ்வளவு நாட்கள், அதாவது வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்பொழுது மழை பெய்திருப்பதன் காரணமாக பொதுமக்கள் அந்த மகிழ்ச்சியில் திளைத்திருக்கிறார்கள். களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்புராமன். அடுத்த